நாங்கள் இப்போ சுருக்கமான தஃப்சீருக்கு போவோம். அல்லதீன யூமினூன, சரியா? அல்லதீன யூமினூன பில் கைபி வைகீமுன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். சரி, இதில் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ கிளாரிஃபை பண்ணுறான் அந்த முத்தகீன்கள் என்றா எப்படிப்பட்டவங்கன்றதை. ஓகே, இப்போ நாங்கள் என்ன எங்கள்ட தலைக்கு வரணுமெண்டா, சரி யா அல்லாஹ், இப்போ நீ சொல்கிற முத்தகீன்கள் தான் இவங்க என்று சொல்லி என்ன நான் செக் பண்ணி கொள்ளணும். எனக்கிட்ட இந்த வாழ்க்கை ஈக்குதா, இதை சொல்கிற விஷயங்கள் எனக்கு ஈக்குதா என்றதை நாங்கள் செக் பண்ணி கொள்ளணும், சரியா? இல்லாட்டி இந்த குர்ஆன் ஆயத்துக்களை படிக்கிறதுல என்ன அர்த்தம்? அர்த்தம் மட்டும் படிக்கிறது இல்லை, அர்த்தத்தை படித்து அதை வாழ்க்கையில் எப்படி எடுக்கிறன்றதை நாங்கள் படிக்கணும். சரி, முதலாவது விஷயம் வந்து யூமினூன்னு அல்லதீன யூமினு, அவங்க நம்புவாங்க. அப்போ நாங்கள் பார்க்கணும் இது எல்லா நம்பிக்கையும் எனக்கு ஈக்குதா. முதலாவது ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ரசூலி வல் யௌமில் ஆஹிரி வல் கதிர். இது 6 விஷயமும் தான் மெயின் நம்பிக்கை. இஸ்லாமில் ஈமான் என்று சொன்னாலே இது 6 விஷயங்கள் தான். அதில் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்பணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்பினாலே உங்களோட வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்பின மட்டும் இல்லை, அப்புறம் எங்களுக்கு தெரியும் மலக்குமார்கள், அப்புறம் நபிமார்கள் வந்தது, புஸ்தகங்கள், மவுத்துக்கு போகிற லைஃப், இது எல்லாம் மாஷா அல்லாஹ் நாங்கள் ஆல்மோஸ்ட் நம்பிக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் கலா கதிர். எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுமதிப்படித்தான், அவன் நாட்டப்படித்தான் எல்லாமே நடக்குதுன்ற விஷயத்தை எங்கிட்ட உள்ளத்தில் ஆழமாக வரணும். இது ஈமாண்டாக பெரிய பகுதி வந்து, சரியா? இந்த ஏனென்று சொன்னால் இது வந்து என்னது அதுக்கு சொல்கிறேன் வந்து, இன்றைக்கு நாங்கள் வந்து நானும் நீங்களும் இந்த குர்ஆனை படித்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி கொண்டு. இதுவும் என் ரப்புட நாட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் இதை ஆடியோ கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்டா, அதுவும் ரப்புட நாட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. இது பில் கைபில் ஈகுது. கைப் என்று சொன்னால் மறைவான விஷயங்கள். இது ஒன்றும் எங்களுக்கு விளங்குறது இல்லை. எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எழுதி வச்சுட்டானா, இதுக்கு முந்தி இப்படியெல்லாம் நடக்குமென்னு எழுதி வச்சுட்டான்னா எங்களுக்கு விளங்குது இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு ஷுக்ர் செய்யணும். இது பாக்கியம் கிடைச்சதுக்கு. பில் கைப் இது எல்லாமே மறைவான விஷயம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட சொன்னாங்க, எனது ஏடு காஞ்சி பேனை உயர்த்தப்பட்ட விட்டன, ஏடு காஞ்சி விட்டன என்று. சுப்ஹானல்லாஹ். உண்மைக்குமே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு ஷுக்ர் செய்யணும். நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறீங்கன்னா இந்த பாக்கியம் கிடைக்கும். இதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. குர்ஆனை படிக்கிறது, படித்து கொடுக்கறது, அதை விளங்குறது, அதைப்படி அமல் செய்கிறது, அது உம்மத்துக்கு எத்தி வைக்கிறது, இதை விட உலகத்தில் பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. அடித்து சொல்லணும். இதுதான் பெரிய பாக்கியம். இதுதான் என் ரப்போடு நான் க்ளோஸ் ஆகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு செகண்டும். ஸோ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ஷுக்ர் பண்ணி இதை நிறைய தாங்க அல்ல முழு குர்ஆனையும் படிக்கக்கூடிய பாக்கியம், அதை வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பாக்கியம், அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தாங்க என்று சொல்லி துவா செஞ்சு கொண்டே இதை படிக்கணும். அது வாழ்க்கையில் வரணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். வைகீமுன ஸலாத். இப்போ யுகீமுன் என்று சொல்கிறது வந்து நிலைநாட்டுறதுன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ நிலைநாட்டுறதுன்னா என்னென்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லல அவங்க தொழுவாங்க அப்படின்னு சொல்ல, தொழுவே நிலைநாட்டுவாங்க. தொழுவே நிலைநாட்டுன்னு சொன்னால் தொழுவே எப்படி தொழணுமோ அதை மாதிரி தொழுகிறது. அதில் முக்கியமான விஷயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக பிடிப்பட்ட விருப்பமான அமலுண்டு தான் தொழுவே டைமுக்கு தொழுகிறது. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு அசான் சொன்னால் எங்களோட தலையில் ஓடிக்கொண்டே இருக்கணும், எங்கே தான் தொழுகிறேன். இதை 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 பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். எங்களோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து அசான் சொன்னோன்னே நாங்கள் தொழுந்துடணும். சிலவங்க இருக்கிறாங்க ஆசை இருந்தது என்ன தெரியுமா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் தரணும், எல்லாருக்கும் தரணும். அசானுக்கு முந்தியே பள்ளிக்கு போய்த்து நாங்கள் ஈக்கிறது. அசானுக்கு முந்தியே. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையே கூப்பிட்ட முந்தியே ஒண்டிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூப்பிட்டு போகிறோம் நாங்கள் போகிறது. அதுதான் அசானுக்கு போகிறோம் பள்ளிக்கு போகிறது. இன்னொண்டிக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையே கூப்பிட்ட முந்தையே நான் ரெடியாகி அல்லாஹ் நீ கூப்பிட போகிற நான் வந்து முடிச்சு என்று சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாருக்கும் தரணும். சிலவங்க ஈக்கிறாங்க அப்படி செய்கிறார்கள். ஸோ அதுதான் யூகீமுன ஸலாத். அதுக்கு பிறகு என்ன? அதுக்கப்புறம் தொழுவேல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நினச்சி கொண்டு தொழணும். இதுவும் தொழுவே நிலைநாட்டுறது தான். தொழுவே சரியாக தொழுகிறது, ஈமான் ஜமாத்தர் தொழுகிறது, சரியாக தொழுகிறது ஆக முக்கியமான விஷயம். அப்போ தொழுவே நிலைநாட்டுறேன்னு சொன்னால் அப்போ தொழுவேல எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிந்தனை எடுக்கிறேன்? இதுதான் எல்லாருக்கும் கஷ்டமான விஷயம். நாங்கள் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுவோமோ கேட்போமோ அதுதான் தொழுவேலையும் வரும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலோட சிந்தனை தொழுவேலுக்கு எடுக்கணுமெண்டா பெஸ்ட் மெத்தட் தான் நாங்கள் தொழுவேல என்னத்தை ஓதுறோமோ அதை விளங்கி ஓதுறது. இதுதான் பெஸ்ட் மெத்தட். இது எங்களுக்கு சூரா ஃபாத்தியாவில் ஸ்டார்ட்டுக்கு சூரா ஃபாத்தியா தான் அதிகமாக ஓதுறது. சூரா ஃபாத்தியா தக்பீர் கட்டி ஓதினோன்னு நாங்கள் என்ன செய்யணும்? அதில் அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னோட பேசுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செல்கிறான் என்றதை நாங்கள் விளங்குறது. அதோடு சேர்த்து அதை தொழுவேல ஒவ்வொரு துவாக்கள் இருக்குது. சுஜூத்ல துவா, ருக்குல துவா, அது மாதிரி துவா இருக்குது. அதுவல்ல நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அதுவல்ட அர்த்தம் தான் இப்போ எங்கள்ட இன்ஷா அல்லாஹ் எங்களோட நௌஷாத் மௌலைக்கு சொல்லிக்குது. அது ஒவ்வொரு அர்த்தத்திடையும்
ஆடியோஸ் செய்ய சொல்லி, வீடியோஸ் செய்ய சொல்லி, இதே மாதிரி குர்ஆனாயத்துக்கு செய்கிற மாதிரி தொழுவேல ஓதக்கூடிய துவாக்களும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்ய நீத்து வச்சுக்கிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தொழுவேல உதாரணத்துக்கு நான் சுபான் ரபியல் அகுலா உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். நான் அகுலா என்று சொல்கிறது வந்து ஆக உயர்ந்தவன் என்று அர்த்தம். சரியா? இதை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். சுஜூத்ல ஓதக்கூடிய துவா. நாங்கள் இந்த துவா எங்கே ஓதுறோம்? நாங்கள் சுஜூத்ல ஓதுறோம். சுஜூத் என்று சொல்கிறது யா அல்லாஹ் இதை விட எனக்கு கீழே போக இயலா. மனுஷர்கிட்ட கால் படுற இடத்துல நான் என் தலையை வச்சுக்கின்றேன். எனக்கு என் சிறந்தது என்று ஒன்று ஈக்குதுன்ற என் தலை அதுதானே. என் அந்த தலை என் உசரமே ஒசகைக்கிறது தலை. அந்த தலையை நான் கீழே வச்சிக்கிறேன், சுஜூத்ல வச்சிக்கிறேன். சரியா? நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், அது என் கால் படுற இடத்துல என் தலையை வச்சிக்கிறேன். தலையை வச்சுட்டு சொல்கிறேன், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி எனக்கு இதை விட கீழே போவேலா. என்னை மேக்சிமம் நான் கீழே போய்த்தாச்சு. நான் அவ்வளோ தாழ்வு கீழேக்கு வந்தாச்சு, தாழ்வு தரத்துக்கு வந்தாச்சு. யா அல்லாஹ் அந்த பொசிஷன்லேருந்து நாங்கள் சொல்கிறேன் சுபான ரப்பியல் அலா. நான் கீழே இருக்கிறேன். யா அல்லாஹ் நீ வசகிக்கிறாய். சுபான் அல்லாஹ். இது சுஜூத்ல ஓதக்கொலை அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட சுஜூத் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் தொழுவை நிலநாட்டுன்னு சொல்கிறது, விலங்கி தொழுகிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமான ஒரு பொசிஷன் தான் அடியாண்ட அவன் சுஜூத்துக்கு போகிற டைம். என்னது சுஜூத்தில் போகல ரப்ப நினைக்கணும். ரப்ப எப்படி நினைக்கணும்? நான் யா அல்லாஹ் கீழே இருக்கிறேன், நீ வசத்தில் இருக்கிறாய் தான் சுபான் ரபியல் அலா. அப்படி இல்லாமல் சுஜூத்துக்கு போய்த்து நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் பிரச்சனைகளை யோசிச்சு கொண்டு இருந்தால், வீட்டு பிரச்சனைகளை யோசிச்சு கொண்டு இருந்தால் அது வந்து பெஸ்ட் பொசிஷன் எப்படி ஆகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு போய்த்து நாங்கள் பேசிக்கிறோம், ஆனால் நாங்கள் வேறு விஷயம் யோசிச்சு கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த கதை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிற எனக்கும் தான் தரணும். இனி நான் எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே எங்களோட வீக்னஸ். அதுதான் நாங்கள் அரபி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இது விளங்கினோம் என்று சொன்னால் எங்களோட தொழுவேவல் நிலநாட்டுறது லேசாகிக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ எனக்கு ஃபேவரட்டாக வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகும் ஃபேவரட் பார்ட் வமிம்மா. நாங்கள் அது அர்த்தத்தை பார்த்தோம். நாங்கள் தந்தத்தில் இருந்து ரஸக்னாஹும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து அவங்க செலவழிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல நீங்கள் செலவழிங்க அப்படின்னு சொல்லலை. எப்பயுமே எங்களுக்கு இதில் ரசக்குனா என்று சொன்னால் என்ன முதல்ல ரிஸ்க்ன்னு சொன்னேன். ரிஸ்க்ன்னு சொன்னால் வந்து எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறேன் சல்லி என்று மட்டும் தான் நினச்சி கொண்டு இல்லை. ரிஸ்க்ன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவைக்குதோ அத்தனையுமே ரிஸ்க் தான். எல்லாமே ரிஸ்க் தான். இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு ஆகிக்கலாம், ஊடு ஆகிக்கலாம், அப்படி இல்லாட்டி வானம் ஆகிக்கலாம், அவங்க உடுக்கிற உடுப்பு ஆகிக்கலாம், எல்லாமே ஆகிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திக்கிற டைம் இதுவும் ஒரு ரிஸ்க் தான். பெரிய நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திக்கிற பெரிய ஒரு நியமத் தான் டைம். இதை நாங்கள் செலவழிக்கணும். எதுக்கு செலவழிக்கணும்? தீனுக்கு செலவழிக்கிறது. இன்னும் யுன்ஃபிகூன் வந்து மெயின் யுன்ஃபிகூன்னு சொல்கிறது வந்து அவங்க செலவழிப்பாங்க எதுக்கு? தீன் விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு செலவழிக்க சொல்லிக்கிறானோ அந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறது. இல்லாட்டி இந்த தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்கிறது இதை கட்டக்கரைக்குள்ளே முத்தகீன்னு வராது. இப்போ நான் செலவழிச்சிட்டேன், நான் இதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டேன், வீண் வீரியத்துக்கு செலவழிச்சிட்டேன், அதுக்கு வந்து முத்தகீன் கேட்டகரிக்கு வராது. முத்தகீன் என்று சொல்றது ரப்பு எந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறானோ அந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறது. அதை நாங்கள் தேடி தேடி படிக்கணும். செலவழிக்கிறது என்னது? அல்லாஹ்வோட பாதையில் செலவழிக்கிறது, இவன் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது, உம்மா அப்பாவுக்கு செலவழிக்கிறது, சுப்ஹானல்லாஹ் வைஃபுக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது. இது எல்லாமே வந்து எங்களோட நீயத்துக்களை நாங்கள் மாற்றணும். வைஃபுக்கு நான் செலவழிக்கணும்னு செலவழிக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிறான் வைஃபை நல்லா பார்த்துக்கொள்ள சொல்லி, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கொள்ள சொல்லி. இப்போ ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சிறந்த உங்களோட மனைவிக்கு சிறந்தவர் என்று கருத்துப்பட்ட ஹதீஸ்கள் இதெல்லாம் தலையில் எடுத்து நாங்கள் செலவழிக்க போகல அந்த நீயத்தோட இதை ஆயத்தை யோசிக்கிறது. நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகல இது ஆயத்தை தலையில் வச்சு மம்மிமா ரசக்குனாவும் யுன்ஃபிகூன் யாரில் நீ தந்ததால் என் குடும்பத்துக்கு நான் செலவழிக்கிறேன். சதகாத் கொடுக்குற போகல எங்களோட தலையில் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸ்ட்டு தலையை செய்கிறான். லைட்டாக சரி உனக்கு பெருமை வரக்கூடாது, நீ நினைக்கக்கூடாது நீ தான் செலவழிக்கிறேன். இதை செலவழிக்கிறேன் கான்செப்டை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இது வந்து எப்படி என்று சொன்னால் இந்த நல்ல நினைவு வச்சுக்கோங்க, இது வந்து 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ் மாதிரி, 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ். சரி நான் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போட்டிருந்தானே, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தானே, அதை மாதிரி தான் இங்கே நாங்கள் செலவழிக்கிறது நினைக்க வேணும். நீங்கள் வந்து சல்லியாக செலவழிக்கிறீங்கன்னு நினைக்க வேணும். இது ஆக்சுவலி உங்களுக்கு ஆகிரால ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, உங்களோட லாங் டேர்ம் டிபாசிட் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ சேவிங் அக்கௌண்ட்லேருந்து லாங் டேர்ம் டிபாசிட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம், கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு லாங் டேர்ம் டிபாசிட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம். அதில் அதே மாதிரி நாங்கள் இங்கேருந்து சல்லிவல் ஜகாத் சதகா பண்ண போகல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயத்துக்கு செலவழிக்க போகல. நாங்கள் நினைக்கணும்
இப்போ நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் என் ஆகிரத்தில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அதுதான் பில் கைபி மறைவான விஷயங்கள் அதை மறைவாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நான் சல்லியை போட்டுறேன் அதோட பேலன்ஸ் இன்ஷால்ல கியாமத் நாளில் பார்த்துக்கொள்ளையிலும் அதில் முக்கியமான விஷயம் தான் அது அக்கௌண்ட்டுக்கு போட்ட சல்லிகளை பார்த்து சொல்லி காட்டக்கூடாது நான் அவனுக்கு இப்படி செஞ்சுக்கிறேன் அப்படி செஞ்சுக்கிறேன் அக்கௌண்ட் வந்து காலியாகிடும் சரியா அது சொல்லி அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது நாங்கள் ஃபஸ்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் சுபடத்தில் மீட் ஆகிற டைமில் எங்களுக்கு பார்க்கல எங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சுபஹானல்லாஹ் அந்த அக்கௌண்ட் தான் எங்களோட கபருக்கு வரப்போகுது அந்த அக்கௌண்ட் தான் கியாமத் நாளில் வரப்போகுது அந்த அக்கௌண்ட் தான் எங்களை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க போகுது இந்த அக்கௌண்ட் இல்லை இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கபருக்கு எடுத்துக்கொண்டு போகல சுபஹானல்லாஹ் இது எங்கள்ட தலைக்கு வரணும் சல்லி செலவழிக்க போகல அடுத்த முக்கியமான விஷயம் வபிமாரதுக்கு நாகும் யுன்ஃபிகூனில் என்னன்னு சொன்னால் நல்லா நினச்சிக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு ஜக்காத்துவல் கொடுக்க போகலை ஃபேமிலிக்கு நான் அந்த நல்ல விஷயங்கள் செலவழிக்க போகலை நாங்கள் சொல்லணும் யாரெல்லாம் நீ தந்தத்துலேருந்து தான் நான் செலவழிக்கிறேன் நீ தந்தத்துலேருந்து தான் நான் செலவழிக்கிறேன் யாரெல்லாம் இதை எனக்கு மல்டிப்ளை பண்ணித்தா இதை கூட்டித்தா இதை எத்தனையோ மடங்காக்கித்தா என்று சொல்கிற துவாவோடய நாங்கள் செலவழிக்கணும் எதாம்பல் நாங்கள் ஒரு 1000 ரூபான்னு செலவழிக்கொள்ள சொல்லணும் யாரெல்லாம் இது 1 லட்சமாக்கித்தா என்னத்துக்கு தெரியுமா எனக்கு நிறைய துணியால் சல்லிக்கணும் இல்லை அந்த இப்போ உனக்கு எப்படி அது 1000 ரூபா உனக்கு இஷ்டமான மாதிரி செலவழிச்சனோ அது 1 லட்சமாக்கி யாரெல்லாம் அது 1 லட்சத்தையும் உனக்கு இஷ்டமான மாதிரி செலவழிக்கத்தா சுபஹானல்லாஹ் ஏண்டா அது வந்து ஒரு கேஷ் ரொட்டேஷன் இப்போ நாங்கள் கஞ்சனுவல் மாதிரி அதை செலவழிக்காமல் தீனுக்கு செலவுகளை வச்சுக்கொண்டு இருந்தால் அது அப்படியே உங்களுக்கு டெய்க்கும் ஆனால் இதை நாங்கள் ரொட்டேட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் இங்கால கொடுக்க போகல அல்லாஹ் சுப்ஹானஹு அது எத்தனையோ மடங்காக எங்களுக்கு தருவான் அதே நாங்கள் செலவழிக்கோல எத்தனையோ மடங்காக்கி தருவான் நாங்கள் பேசிக்காக என்ன சொல்கிறோம் என்றால் எங்கள்கிட்ட அந்த ஆகிரத்து அக்கௌண்ட்டுக்கு சல்லி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஏன்னா ரப்பு தந்து கொண்டே இருக்கிறேன் நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறேன் சுவாமிமா ரசக்கனாகவும் வேற லெவல் குர்ஆன் வந்து வேற லெவல் அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு உனக்கிட்ட இருக்கிற சல்லியை செலவழிக்கிறேன்னா சல்லி முடியும்டா நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அதால செலவழி அப்போ சொல்லி முடியாது நீ அங்கால செலவழிக்குள்ள நான் இங்கால ரீலோட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் சுபஹானல்லாஹ் அமீமா ரசக்கனாவும் ஃபேவரட் ஆயா குர்ஆனில் எல்லாமே ஃபேவரட் இது வேணா ஃபேவரட் ஆயா இது குர்ஆனை விளங்கணும் இதைப்படி அமல் செய்யணும் இது முழு உம்மத்துக்கும் எல்லா ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு குர்ஆனை பற்றி ஆயத்துக்களை நாங்கள் கேட்கல எனக்கு வர கவலை உங்களுக்கு வரதோ தெரியா கவலை வரணும் யாரெல்லாம் உங்களுக்கு உம்மத்துக்கும் இது பேச்சு சேரணும் எல்லாரும் இந்த விலங்கை அமல் செய்யணும் என்ற அந்த கவலை எங்கள்கிட்ட உள்ளுக்கு குத்தி கொண்டே இருக்கணும் அது சொல்லி இன்ஷால்லா எழுமான மட்டும் இதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு எல்லாரும் குர்ஆனை படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுங்க எங்கள்கிட்ட இன்ஷால்லா எங்கள்கிட்ட அரபிக் கோர்ஸிக்கு அதுக்கும் வந்து சேர்த்துக்கோங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்